தண்ணி குடி. ஒழுங்கு. எழுந்திருக்காம பேசாம படுத்துக்க. எங்க இருந்தோ அனாதையா வந்த என்ன பெத்தவங்க மாதிரி கவனிச்சுக்கிறியப்பா. எங்க இருந்தோ வந்த அனாதை என்ன பெத்தவ மாதிரி கவனிச்சுக்கிறியே. நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருமா. சமையல பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் ரெடி. தாளிப்பு மட்டும்தான் பாக்கி. வாசனை வரும். சமையல் என்ன பெருசா அப்படி என்ன பீத்திக்கிறாள். அரிசிய தடியில போட்டா சோறு, பருப்ப தடியில போட்டா சாம்பார், புளிய தடியில போட்டா ரசம், தயிர தடியில போட்டா மோரு. பெருசா இது வெட்ட. சமையலை பத்தி ஆனா அவனா தெரியாது. இந்த பிள்ளை என்ன பண்ண போகுதோ. ஒரு கரண்டி உப்பு போதுமா? ஒரு கரண்டி போடுவோம். அடடே, என்ன பாட்டி இன்னும் உடம்பு சரியாகலையா? அப்படியே தாமா இருக்கு. அப்ப நான் போய் சமைக்கட்டுமா? வேண்டாமா, உன் மாமா சமைக்குது. மாமா சமைக்கிறாரா? பழவா பொடி ஒரு கரண்டி. ஒரு கரண்டி போதுமா? அப்புறம் உப்பு சப்பு இல்லைன்னா எதுக்கு இன்னொரு கரண்டி போடுவோம்? ஐயா பாண்டியா. ஐயோ என்ன ஏயா, சாம்பார்ல மிளகா பொடிய நிறைய போட்டியா? போட்டேன். மீனாட்சி சாப்பிட மாட்டாப்பா காரம். என்ன கொஞ்சம் கருப்பட்டி போட்டா போகுது. கருப்பட்டி போய் சாம்பார்ல போடுவாங்களா? சாம்பார். ஐயா நீ பேசாம இரு, கௌரிய கூட்டி சமைக்க சொல்றேன். எவ்வளவு வேணாம், எவ்வளவு தேவை எனக்கு தேவையில்லை. நானே சமைச்சு நானே தகச்சிக்கு போடுறேன். உனக்கு கொஞ்சம் கொண்டாடுறேன் பாரு. பாண்டியா முக்காவாசி நான் செஞ்சுட்டேன். முடிவுல யாரோ வந்து பேர தேடிட்டு போறதுக்கா கௌரி இந்த மாதிரி செய்வாளா? பாட்டி பாட்டி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. ஆமா அண்ணன் எங்க? உங்க அண்ணன் தான் இன்னைக்கு அண்ணன் சமையலா? ஒரு புடி புடிச்சிடுறேன். அண்ணே, சாப்பாடு ரெடியா இருக்கே. நான் சாப்பிட போறேன். ஆஹா, அண்ணே வாங்க, எப்படி பிரமாதமா சமைச்சிருக்கீங்க. என்ன நீங்களே சாப்பிட்டு பாருங்க. என்ன ருசியே மாறி இருக்கு. என்ன சமையலே மாறி இருக்கு. யார் செஞ்ச வேலை இது? வேற யாரு? கௌரி செஞ்ச வேலைதான். நான் செஞ்ச சாப்பாடு. ஐயோ, ரொம்ப காரமா? இல்லையே. அப்படியா? அப்புறம் ஏன் கண்ணுல காவேரியா ஓடுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு அருமையா சமைக்கிறவர புருஷனை அடைய இன்னும் நேரம் வரலையே நினைச்சு விடுற ஆனந்த கண்ணீரு. அப்போ என் அண்ணன் சமையல ருசிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க. சாப்பிடுங்க, எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். ஐயோ வேண்டாமா. ஏன் கண்ணியும் காவேரியா உடனே பயப்படுறீங்களா? அது ஒடுங்க. ஐயோ 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 ஐயோ, முதல்ல சாப்பாடு தூக்கி போடுங்க, நாக்கு வெந்துடும். உங்க அண்ணன் கையால தாலி கட்டிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. அது கையால சமைச்சத சாப்பிடுற பாக்கியமா அது கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இத போய் ஏண்டி அப்படி பாக்குற? என் அண்ணன் மேல இவ்வளவு பைத்தியமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா, நான் தெரியாம கேக்குறேன். உங்க நிழல கண்டாலே எரிஞ்சு விழுகிறேங்க அண்ணன். இனிமேல உங்களை கட்டிக்குவார்னு நம்புறீங்களா? உங்க அண்ணன் என்ன கைப்பிடிச்சாலும் சரி, கைவிட்டாலும் சரி, எனக்கு புருஷன் அதுதான். ஏன்னா
அது கூட குடும்பம் நடத்தி பேரம் பேத்திங்க கூட எடுத்தாச்சுடி. மனசால என்னம்மா? இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் என் அண்ணன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன்னு பெருமைப்பட்டேன். பைத்தியக்காரி, நீ வெறும் அன்புதான் வச்சிருக்க, நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன்னு ஒரு ஜீவன் சொல்லாம சொல்லிச்சு. யார சொல்றேன்னு பாக்குறீங்களா? உள்ளத்தால அழுது உதட்டால சிரிச்சுக்கிட்டு உங்களையே சுத்தி சுத்தி வராங்களே கௌரி, அவங்களதான் சொல்றேன். நினைச்சவன் கிடைக்கலன்னு கண்ணீர் விடுற பொம்பளைங்களை உங்களால காட்ட முடியும். ஆனா நினைச்சவன் கிடைக்கணுங்கிறதுக்காக உணர்ச்சிகளை தியாகம் செஞ்சு யாகம் வளர்க்கிற கௌரிகளை உங்களால காட்ட முடியுமா? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காகவோ இல்ல எனக்கு ஒரு அண்ணி வேணுங்கிறதுக்காகவோ கௌரிய கல்யாணம் செஞ்சுக்க சொல்ல. புனிதமான அன்பை செலுத்துற அந்த ஆத்மாவோட சாபத்துக்கு நீங்க ஆளாக கூடாதேங்கிறதுக்காக தான் சொல்றேன். அவளை நான் கல்யாணம் செய்துக்க முடியாது. ஏன்? எனக்கு பிடிக்கல. ஏன் அண்ணா போய் சொல்றீங்க? உங்களுக்கு அவங்கள பிடிக்கலனா நீங்க எப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பீங்கல்ல? சொல்லுங்க, என்ன காரணம்? எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே காரணம் தான், அவளை எனக்கு பிடிக்கல. எங்க என் தலையில அடிச்சு சொல்லுங்க. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். பல வருஷம் ஆச்சு, இப்ப ஏன் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துற? அண்ணே, தயவு செஞ்சு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணே. எனக்கு அவதான், அவளுக்கு நான் தான் நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ அப்போ உங்க கல்யாணத்தை முடிச்சிருக்க வேண்டியதானே? நாங்க தயாரா தான் இருந்தோம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால யாரோ ஒரு பெரியவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் ஜாதகப்படி அவ இன்னும் 3 மாசத்துல செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. நான் ஜாதகத்தை நம்பல. ஆனா அம்மா என்ன கூப்பிட்டு, அட பாய் பயல, உனக்காக அந்த பொண்ணு ஏண்டா சாகணும், இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், நான் மறுவார்த்தை பேசல. கல்யாணம் நின்று போச்சு. பல வருஷம் ஆச்சு. அவளுக்கும் வயசாகிட்டே இருக்கு. என்னை வெறுத்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிங்கிறதுக்காக நான் அவளை திட்டி பாக்குறேன். அவன் மனசு நோம்படி அணந்து பாக்குறேன். அந்த பாவி பூனைக்குட்டி மாதிரிய காலையே சுத்திட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் நெஞ்சுக்குள்ளேயே அவதான் இருக்கா. ஒன்று சொல்றேன், இந்த கட்ட வேகிற வரைக்கும் அவன் என் மனசு விட்டு போக மாட்டான். உன் புருஷ நிலத்துல நெல்லு விளையுதோ இல்லையோ, வருஷம் வருஷம் இது மட்டும் விளையுது. அரசாங்கம் உற்பத்தி பண்ண சொன்னது இத இல்ல அத. சிரிக்காத, நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். போப்பா, இந்த வாங்க. ஏன் அப்படி பாக்குற? மனசுல இவ்வளவு பெரிய சுமையை வச்சுக்கிட்டு உங்களால எப்படி இப்படி சிரிச்சு பேச முடியுது? இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் மனசுல ஏதாவது ஒரு சுமையை சுமந்துட்டு தாண்டி இருக்கா. மீனா, மனசுல இருக்கிற சுமையில சுகத்தை காண்றா பாரு, அவ தாண்டி பொண்ணு. You're great. இத பாருடிமா, என்ன மாதிரி யாருகிட்ட அது மனசை பறி கொடுத்துட்டு அப்புறம் அவஸ்தைப்படாத. நான் யாருகிட்டயும் மனசெல்லாம் கொடுத்து மாட்டிக்க மாட்டேன். இப்படி அழுத்தி சொல்றதா முதல்ல போய் மாட்டிக்குவா. பாப்போமா? பாப்போம். என்ன தம்பி, பறக்கிற முத்தம் கொடுக்கிற பொண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவ நுழையிற வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? எந்திரிங்க தம்பி, ஒரு கை பாத்துருவோம். அண்ணே, ஒரு கை என்ன 2 கையும் அவ்வளவுதான். யார் அது உள்ள? யாரு? நீங்களா? யாருன்னு தெரியுதுல்ல? தெரியுதுங்க. பின்ன ஊரு பெரிய பிள்ளையோட ஒரே புள்ள, அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா என்ன?
நின்னுட்டே பேசுறீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க பொண்ணை கூப்பிடுங்க. தம்பி உங்க பொண்ணு கிட்ட பேசணுமா? ஏன் பண்ணுகிட்டீங்க? வாங்கட்டவா, நாங்க என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோம்? பொண்ணை கூப்பிடுமா? சரி உட்காருங்க. ஆமா, போனவங்க இன்னும் காணுமே. இது பணியாரங்க நேரம் சொல்லுவாங்க தம்பி, கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, நாம என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா. என்னது தம்பி உள்ள வாங்களேன். ஆமா, பொண்ணுங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க. பொண்ணு பெட்ரூம்ல இருக்கா. இனிமே இது உங்க வீடு தம்பி, உள்ள வாங்க. அண்ணே, இந்த வீட்டு பொண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சோம். பெத்தவனும் சரியில்லை. பேசாம திரும்பி போயிருவோம். அந்த பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுக்காம ஒரு வீர திருமகன் திரும்பி போறதா? உள்ள போ தம்பி. அண்ணே, பாப்பா, பறக்கிற முத்தம் கொடுக்கிற பாப்பா, கொஞ்சம் வெளியே வா. கதவை சாத்திட்டு பாப்பா போட்டுட்டு. ஆமா, நீங்க யாரு? நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. அது நீங்க இல்லங்க. இல்ல, நான் தான். அங்கேயும் இல்லங்க, கிட்ட வராதீங்க. பயப்படாதீங்க, யாரும் இல்ல. அதுங்க நான் வந்து யாரும் சொல்றேன். இல்ல, பயப்படாதீங்க. யாரும் இல்ல. ஐயோ, சீக்கிரம் வந்து இருங்க வந்துடுறேன். தம்பி அடிக்கிறத பார்த்து. இது பாப்பா இல்ல, தீப்பா. தம்பி எந்திரிக்க, ஓடிடுவோம், ஓடியாங்க. ராசாவி உன்ன காணாத காத்தாடி போலாடுது. மானே மங்கலாம். ஹாய், கோயில் இருக்க வில்லேஜ் வந்தாச்சு மேம். அதோ ஊர் தெரியுது. லெப்ட்ல ஒரு குறுக்கு பாதை இருக்கு, அந்த வழியா போ. ப்ரொசீட். ஹாய், யார் மேன் மரத்துல? யாராவன்? ஊருக்கு புதுசா என்ன யாருன்னு கேக்குறவன் நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன மேம்? ஜீப் போறது கண்ணுக்கு தெரியல? இடியட் மாதிரி காய வெட்டி வண்டி மேல போறேன். ஏய், ஏன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு என்னைய வரட்டியா? இரு வரேன். Johnny, he's a country bro. Don't talk with him. Let's move. அப்பா, வெள்ளக்காரனுக்கு பிறந்தவங்களா? நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதப்பா. பையன் வந்தா தமிழே வை. என்ன சொன்ன? Bastard. எது? ஏய், ஏய். என்னங்க கார்ல போறவன் என்ன பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு போறானே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கும் தெரியலையா. அதோ பள்ளிக்கூட வாத்தியார் வர்றாருயா, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமே. அவனுக்கு இதெல்லாம் போய் வாத்தியார்கிட்ட கேட்டா பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு சின்ன இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு நினைச்சுக்குவாரு. ஆமா, அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? வணக்கம் தலைவர் ஐயா. பாஸ்டர். பாஸ்டர். ஏய் பாஸ்டர். ஏதோ ஆள விரட்ட வார்த்தை தாண்டா. வார்த்தை இப்படி ஓடுறாரு. ஆமாங்க. இதுக்கு சீக்கிரம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்ப வீட்டுக்கு போய் தங்கச்சி கிட்ட நேரா கேட்டு பாத்துருவோம். 5 6. அம்மா மீனா, மீனாட்சி வாங்கண்ணே. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா நான் சொல்றது கூட கேட்காம காலையில டிஃபன் கூட சாப்பிடாம தோட்டத்துக்கு போயிருப்பீங்க? உங்க தங்கச்சிக்கு இளநீ கொண்டு வந்தா முக்கியமா? வச்சுக்காதடா கண்ணு. காலையில ஏண்டி குடிக்கிறேன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்காதே, அதனாலதான் போனேன். அடடே, என் தங்கச்சி கோவத்துலதான் அழகா இருக்கா. நான் ராத்திரில என் கண்ணுல என்ன மட்டும் குறைச்சிடுறேன். டிஃபன் சாப்பிடலாம். மணி, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, யார கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாருவா. நீ சொல்றியா? என்ன அர்த்தம்? பாஸ்டர்ட். ஏமா யார் சொன்னது? ஏன் கெட்ட பேச்சா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யார பார்த்து யார் சொன்னது? அது வந்து
அது ரொம்ப கெட்ட பேச்சு போல இருக்கு. உன்னை பார்த்து யாரோ சொன்னாங்கன்னு தங்கச்சிக்கு தெரிஞ்சுச்சு, உன்னை சும்மா விட மாட்டா. வாய முடிக்கும். என்ன வாய முடிட்டீங்க? யார பார்த்து யார் சொன்னதுன்னு கேக்குறல்ல? வந்துருச்சு. அடுத்த தெரு பயிருங்க ஒருத்தர் கொடுத்த அந்த வார்த்தை சொல்லி அடிச்சுக்கிட்டானுங்க. பஞ்சாயத்து என்கிட்ட வந்துச்சு. வியாதி என்னன்னு தெரியாம மருந்து கொடுக்க கூடாது பாரு. அதனால வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பஞ்சாயத்து பண்ணலான்னு பேசாம வந்துட்டேன். அந்த வார்த்தை சொன்னவன் நாக்க அறுக்கணும். அவ்வளவு கெட்ட பேச்சு வார்த்தையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? மாஸ்டர்னா அவசாரிக்கு பிறந்தவன், விருந்தாளிக்கு பிறந்தவனே. தங்கச்சியை பாருங்க. ஐயோ, முதலாளி இதை ஒருத்த கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் உங்க கை அடங்குங்க. ஐயோ, தாங்க மாட்டான். தாங்க மாட்டான். நானும் கேள்விப்பட்டேன். இடம் தெரியாம வந்து வாய விட்டுருக்கானுங்க. இவர் யாரு தெரியுமா? இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர். மன்னிப்பு கேளுங்கடா. நீங்களா யாரு? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன் சார். இங்க இருக்கா வந்தீங்க? சாமி கும்பிட வந்திருக்கோம். ஓ, பட்டணத்து பக்தர்களா? பாவம், விட்டுடு பாண்டி போட்டோம். இவங்களை பார்த்தா பக்தர் மாதிரி தெரியலையே. எதையோ கொள்ளையடிக்க வந்த மாதிரி இருக்கு. ஆண்டவனை கூட பழிக்கலாம், அடியார பழிக்கவே கூடாது. ஏற்கனவே இந்த ஊர்ல உனக்கு ஒரு கெட்ட பேரு. நீ நாத்திகான்னு விட்டுடு போட்டும். உழைச்சு போ. நீ போ. போடா போடா போடா. நில்லுங்க, அறிவு கட்டவன்களா. எவன் கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அவங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டீங்களே. சீக்கிரமா போய் தொலைங்க, அப்புறமா வந்து நான் சந்திக்கிறேன். போங்க போங்க. என்ன ஐயா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வெளியே தெரியக்கூடாது. கப்பு சிப்பு என்ன ரொம்ப நடிச்சு காப்பி கொடுத்துட போல இருக்க. பயாம இருக்கு தகச்சி. கண்ணையா என்னய்யா? கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற தங்கச்சி முறைச்சு பாத்துக்கிட்டே போனானா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாக்கிய நீ சொல்றேங்கறியா? பாபாய் பாபாய். ஏன் பாபா பேச மாட்டேங்கிறே? ஓ, பஞ்சாயத்து போன இடத்துல அண்ணன் சண்டை சச்சரவு போட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, அமைதியா புத்தர் மாதிரி போய் அமைதியா புத்தர் மாதிரியே திரும்பி வந்திருக்கேன். என் மூஞ்சிய பாரு, எவ்வளவு அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படின்னா விஷயத்தை சமாதானமா முடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க? சமாதானம் சமாதானம். அந்த பயல்வளை ராமர் அணில் முதுல கோடு போட்ட மாதிரி முதுக தடை கொடுத்து சமாதானமா சொல்லிட்டு வந்தேன். அந்த பயலுவ செத்தாலும் இனிமே நம்ம பக்கம் திரும்ப மாட்டானுவோ. என்ன பாப்பா பேசாம இருக்க? நான் சொல்றத நம்பலையா? உண்மையா சொன்னா நம்பலாம். உண்மையா தான் பாப்பா சொல்றேன். பாரு, சட்டை போட்டிருந்தேன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும் இல்ல பாரு, அப்படியே பொட்டி போட்ட மாதிரியே இருக்கு. இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? நடந்த கதையை மாத்த தெரிஞ்சவங்களுக்கு சட்டையவா மாத்த தெரியாது? பாருங்க, அவங்க உங்களை தான் திட்டிருக்காங்க, நீங்க அவங்கள உதச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன பாப்பா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றேன் நீ? நான் என்ன அவ்வளவு போறேன்? நேரா பாக்கலனாலும் உண்மை என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க அவங்களை அடிச்சு நோக்கி குப்பை வண்டியில தூக்கி போட்டீங்களா இல்லையா? கண்ணையா என்னய்யா? நாம அவளை அடிச்சு குப்பை வண்டியில போட்டது நான் சட்டையை மாத்துறதெல்லாம் பாப்பாவுக்கு அப்படி தெரியும். நீ ஏதாவது சொன்னியா? இல்லையா, யாருகிட்டையும் சொல்லலையா. படுவா என் போட்டவ கண்ணையா காட்டினாலதான் அடங்குனீங்க. கண்ணையோ என்னையா இந்த விஷயம் தங்கச்சிக்கு அப்படி தெரிஞ்சது? சத்தியமா நான் சொல்லல. நான் இல்லைங்கய்யா. கண்டு கொண்டேன், நான் கண்டு கொண்டேன். தங்கச்சிக்கு தகவல் கொடுக்கறது அத்தாச்சியா? அடி அத்தாச்சி, மணி பத்தாச்சி, வாடி வழிய சக்காளச்சி. வா 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 வா. கண்டதையெல்லாம் சொல்லி கொடுத்திய குடும்பத்துல கலமா உண்டாக்க. அண்ணே, உண்மையை சொன்னா அவங்களே அடிக்க போறீங்க. அப்பா இந்த பேச்ச கேட்காத, என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க பாக்குறேன். ஆமா, உங்களை உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சுட்டா எனக்கு கட்டிலையும் போட்டு தொட்டிலையும் ஆட்டிடுவீங்க. சிச்சி, கெட்ட பேச்சு பேசலாம்.
இவளை வீட்டுக்குள்ள நுழைய விடாதே, இவ கூட சேராதே. என்ன சேர்க்காட்டி பரவாயில்லையா, இதோ நிக்குதே, இது ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற வரைக்குமாவது உங்க ஊரு வம்பெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. எம்மாடி, நான் சொன்னா யாராவது நீயாச்சும் சொல்லி வை. இரு ஒரு நாளைக்கு அடிச்சு உன்னை பட்டை கலைப்புறேன். அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விளக்க மாத்தேன் ஏட்டு தொட்டப்பகட்டே. என்னடி இன்னைக்கு அவங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு வந்துட்டியா? தேவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என் மாமன் 5 பேரை சமாளிச்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. என் மாமன் மனச மட்டும் இல்ல, உடம்பையும் வலுவாத்தான் வச்சிருக்காரு. எப்பதான் அந்த உடம்ப சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்ட போறேனோ. உன் தங்கையோட கணவன் உயிரோட இருந்து அவன் வேற ஒருத்தர் வரும்னா அதுதான் தப்பு. அவதான் செத்து போயிட்டானே, மறுகல்யாணம் பண்ணிக்கிறது என்ன தப்பு? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குங்களா? மனித உரிமைக்கு ஏதோ எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் அதை தூக்கி குப்பையில போடு. ஜாம் அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்போ. வலையண்டி வலையண்டி வலையண்டி, உங்களை மாதிரி மூட நம்பிக்கை கொட்டைய மனுஷி உண்டையத்தான் நிமிந்து நிக்க முடி, லேக்கப்போத படுத்துக்கொண்டி. யாரு? நாளையில இருந்து இவரான் ஊருக்கு போஸ்ட்மேன். நான் மாத்தலாகி வெளியூர் போறேன். தலைவரையா பாக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான். அவனண்டி నాకు 7 குழந்தைகள் உண்டண்டி. 8வது குழந்தை வயிற்றுல உண்டண்டி. நான் வயிற்றுல లేదండి, భార్య వయసులో. అందరూ పడికిందండి. పరీక్షకి పణం కట్ట పణం లేదండి. గాంధీ గారు, బాబీ గారు, కామరాజ్ గారు అందరూ చెప్పినారు குழந்தைகளை பிச்சை எடுக்காது படிக்க பெட்டுன்னு. வேயண்டி. அதுக்காக உண்டியலா? అవునండి వేయండి. நான் உண்டியல்ல பணம் வைய மாட்டேன்டி. உங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்கன்னு செப்பண்டி, நம்ம கணக்கு பிள்ளை அனுப்பிச்சு பணம் கொடுக்கறேன்டி. మంచిదండి, వచ్చిన పని ఆగిపోయిందండి. వెళ్ళొస్తాను. பெரியவரை தூக்க முடியல நம்பி. சொல்லுங்க, நான் தூக்குறேன். அட வாங்க. సవాషండి తమ్ముడు, தொழிலாளி வயிற்றுல கொட்டுற முதலாளி చూసాను. ஆனா தொழிலாளிக்கு தோல் கொடுக்கிற முதலாளி இப்படியே చూసాను. అంతర முதலாளி உங்களை மாதிரி ఉంటే యూనియన్ లేదు, కొడి పిడికిన లేదు, కళ్ళు కొట్టడం లేదు. ஆமா, நீங்க யாரு? நானு ఈ ఊருக்கு புது போஸ்ட்மேன். మీ దయ నాకు కావాలా? நியாயமா நடக்கிறவங்களுக்கு நான் என்னைக்குமே பக்கபலமா இருப்பேன். చాలా థ్యాంక్స్ అండి. ఇప్పుడు వస్తాను సార్. పోస్ట్ வேணாங்க ஐயா, பெரியவருக்கு தெரிஞ்சா. இத பாருங்க, கவலைப்படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உரிமைக்கு குரல் கொடுப்பேன், உறவுக்கு தோல் கொடுப்பேன். புரியுதா? Well said. நம்ம ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, ஒரு சென்டிமெண்டல் டச் கூட இருக்கு. இதுக்கு ஒரு இனிப்பாவை கொடுத்துருவோம். அண்ணே அண்ணே ஓடியாங்க. என்னது? அண்ணே ஓடியாங்க. அந்த பொண்ணு போதுனே, அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அட, இன்னைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்துச்சுல, அதே பொண்ணு தானே. அந்த நடந்து போயிட்டு இருக்கு, சகப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஆமா, அதே பொண்ணு தானே. நல்லா பாருங்க. விட்டுறாதீங்க. கவலையே படாத, கோழி அமைக்கிற மாதிரி கப்புல அமைக்க போறேன். என் வீட்டு வாசல்ல இருந்து என்ன யாருன்னு கேக்குறியா? ஓஹோ, நீதான் அந்த வீட்டுக்காரனா? அப்போ சேப்பு புடவை கட்டிட்டு ஒரு புள்ள உள்ள போச்ச, அதை வெளியில இழுத்தா எதுக்கு? எதுக்கா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பெரிய பொண்ணையோட பிள்ளைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்திருப்பா. என்னையா சொல்ற? பறக்கிற முத்தமா? பின்ன இருக்கிற முத்தமா இழுத்தாயா? அடியே, அண்ணே, இந்த வீடு தானே? நான் கண்டுபிடிச்சது தம்பி, நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கிறேன். இன்னொரு பறக்கிற முத்தம் கல்யாணம் வேற. அப்ப தப்பு தப்புன்னு தப்பு. உங்க ஆத்தா விட்டு வருவாங்க. ஐயா, அடிக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எனக்கு பறக்கிற முத்தம் கொடுக்கறவங்க இவங்க இல்ல, அது வேற ஒரு பொண்ணு. நம்ம பறந்துருவோம். மன்னிச்சிருங்க தாயே. கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஊருக்கு புதுசா நீங்கதான்? நம்ம கிராமத்துக்குள்ள நீங்க நுழையக்கூடாது சட்டம் இருக்கு, தெரியாதா உங்களுக்கு? எனக்கும் தெரியும் சார். மேல் இடத்துல இவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படிங்களா? அடடே,
என்னமா தங்கச்சி, நீ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியாரமால? ஆமாங்க. அப்ப உனக்கு ஏதாவது தவறு நடந்ததுன்னா பஞ்சாயத்துல சொல்லணும். அவங்க சரியா தீர்ப்பு சொல்லலைன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டியம்மா. மன்னிச்சுக்கங்க சார், இந்த அளவுக்கு இங்க கட்டுப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்க மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா எங்களுக்கும் வேலை இல்ல, கோர்ட்டுக்கும் வேலை இல்ல. சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பதவியில இருக்கிறவன் பணத்தை கொடுத்து அடைச்சிட்டு தப்பிச்சு விடுவாங்கிறதுக்காக தான் எங்க ஊர்ல இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி இருக்கோம். வரேன் சார். ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கோங்கம்மா. கமான். என்ன மாதிரி இருந்தது என்கிட்ட சொல்லு. இந்த ஊர் பெரிய பண்ணையோட சின்ன மச்சான் கொஞ்ச நாளா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியா? ஆமாங்க. அத நான் பெருசுப்படுத்த விரும்பல. நேத்து நான் தனியா போய்கிட்டு இருக்கிறப்போ கைய பிடிச்சு ஏத்துட்டான். கண்ணையா, என்னய்யா? போடு பெஞ்சிய. கும்பலம் பொறுக்கி சின்னமாமா. என்ன மாப்பிள? இந்த நிஜார இன்னும் தூக்கி வச்சிருந்தா சிங்கிருசுக்கு நடமாட இடத்துல கொஞ்சம் செக்ஸியா இருந்திருக்கும். போங்க மாப்பிள. டேய் மூக்கையா, என்னடா இங்க நிக்கிற? தலைவர் தான் நிக்க வச்சுட்டாரு. யாரா அந்த தலைவன்? எனக்கு தெரியாத தலைவன். என்னுடைய தம்பியை இங்க நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். நீ இறங்குடா கீழே. வேண்டாண்ணா வேண்டாண்ணா, பயமா இருக்கு. ப்பு. இந்த ஊர் பெரிய பண்ணை பெரிய மச்சான் சொல்றேன்டா. இறங்குடா கீழே. எலாய், இறங்குன படுவா செருப்பு தூக்கி போயிடும், ஜாக்கிரதை. அதிகாரமோ செல்வாக்கோ இருக்குங்கிற தைரியத்துல யாராவது இந்த பாண்டியம் போட்ட கட்டளையை மீறினீங்க, குறவளைய கடிச்சு துப்பி போடுவான் பாடுவான். பொழுது போற வரைக்கும் நீ பெஞ்சு மேலே நிக்கணும். எலாய், அவன் இறங்குனான்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க. பாண்டியா, உன் அதிகாரத்தை ஒரு தலைவரிச்சு ஆடுது. நீ யாரோட மோதிரம்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தனா. மாமா, என்னடா? அவர் போய் ரொம்ப நேரமாச்சு. மாப்ள, உன் சொந்த தாய் மாவன அந்த ஆளை அவமானப்படுத்துறாரு. நீ அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றியே. அவர் யாரையும் கேவலப்படுத்தல, தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சிருக்காரு. இதுவே இவன் உன் தம்பியா இருந்தா இப்படி நீ சொல்லிருப்பியா? ஆமா, என் தாயார் தான் இப்படிதான் சொல்லியிருப்பேன். இதுக்கு அந்த ஆளை எவ்வளவு தேவை போல இருக்கு. டேய் டேய் டேய், என்னடா இது? இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடந்துட்டு வர என்ன இப்படி தலைகுனிய வச்சுட்டியே? மாமா, உங்களை தலைகுனிய வச்சது இவன் ஒண்ணு இல்ல, அந்த பாண்டியன். டேய் நஞ்சப்பா. பெரிய பண்ண, நஞ்சப்பன் சொல்றது 100க்கு 100 உண்மை. என்னையா சொல்றீங்க? எங்க மறுபடியும் நீங்க பிரசிடண்டா வந்துருவீங்களோன்னு பயந்துதான் இந்த நிர்வாண திட்டத்தையே தீட்டி இருக்காரு பாண்டியன். யோ தர்மகர்த்தா, எனக்கு அவன் மேல பகை இருக்கலாம், ஆனா அவன் நியாயத்தை மீறி நடக்கிறான்னு சொன்னா அதை நான் நம்ப தயாரா இல்ல. பாத்தீங்களா, வெளுத்தெல்லாம் பால்னு நம்புறாரு எங்க மாமா. பெரிய பண்ண, அந்த டீச்சரை மிரட்டி உங்க மச்சான் கைய பிடிச்சு இழுக்க வச்சதே அந்த பாண்டியன் தான். ச்சே, ச்சே, ச்சே. என்னங்க இது? நாங்க கண்ணால பார்த்ததே நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. என்னால நம்பவே முடியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. பாண்டி இப்படி செய்வானா? அப்பாடா தர்மகர்த்தா, மாமா குழம்பு ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்சு மேல ஏத்துனத பத்தி ஊரு பூரா பேசிக்கிறாங்க. என்னவா? பெரிய இடத்து பகை ஏன் வளர்த்துக்குவானேன்னு கேக்குறேன். நியாயங்கிறது பெரிய இடத்துக்கு ஒண்ணுதான், சின்ன இடத்துக்கு ஒண்ணுதான். இது பனங்காட்டு நரி, அந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு அஞ்சாது. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க? நான் பெரிய பண்ண தர்மலிங்கத்தோட மகன். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்கலாம் நீங்க தான் அடிச்சு விரட்டினா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்ன பார்த்து பாராட்டி? என்ன எதுக்காக பாராட்டிய? சட்டத்தை காக்க வேண்டியவங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சுக்க பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன், பொய்ய மெய்யாக்குனத பாத்திருக்கேன். ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொதுதான அடிச்சு சொல்றீங்க பாருங்க. அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடே, ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்களே. சட்டத்தை மீறினவனை 4 அடி அடிச்சாலும் 4 வருஷம் உள்ள தந்தாலும் அவனை குற்றவாளின்னு எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நீங்க தண்டிக்கிறவதான் அவனை ஊருக்கே அடையாளம் காட்ட முடியும். அடி உதைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும். உங்கள மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்க வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்க எல்லாம் அடையாளம் காட்டிடலாம். ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தம்பினா தம்பி, தங்க கம்பி. கடவுள, தம்பி கொஞ்சம் வளரட்டு, அதுக்குள்ள கெடுத்துறாத. சொன்ன மாதிரி வரலாம். கை எண்ணெய்க்கு கட்டதை நிறுத்துறீங்களோ தட்டதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் ஊர் உருப்படும். கரெக்டா சொன்னீங்க. தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்காரு வந்திருக்காரு. அப்ப நான் வரேங்க. தலைவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மட்டும் மறந்தே போச்சு. என்ன விஷயம்? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாருங்கிறதுக்காக உங்க சின்ன மாமாவை பெஞ்சு வேலை ஏத்தினாரு. ஊர் பெரிய பண்ணியார் ஒரே மகன்,
உங்களை பார்த்து ஒரு பொண்ணு பறக்கிற முத்தம் கொடுத்தாலே அவளை எங்க ஏத்துவாரு எதுல ஏத்துவாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. கிழிச்சிங்க. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அரைச்சா போங்க. ஏன் தம்பி என்கிட்ட தெரிஞ்சு வளர? இந்தா, நீ ஒண்ணு இருக்கிய திங்கிறதுக்கு தான் லாயக்கு, வேற எதுக்கு லாயக்கு? யார் குதிரை இது? ஓஹோ, அந்த மதுரை இளம் குதிரையா நீ? வீட்டை கண்டுபிடிக்க என்ன ஃபாலோ பண்றியா? வச்சுக்கிறேன். பாரு, உன் பாசு கண்ணிலே மிளகா தூள் போட்டிருக்கேன். நீ எந்த மூளைக்கு போ. இரு மாணிக்கனே, இங்க வாங்களே. என்னம்மா? இந்த குதிரை குறுக்க நிக்குது, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் விரட்டி விடுங்களேன். சரிம்மா. ஏய், அவ வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா? கேக்குறேன்ல. என்னடா இது, முதல்ல வீடு தேடி வந்திருக்கோம், வான்னு கூப்பிட ஆளு இல்ல. அடடே வாங்க தம்பி. இந்த வீடு நம்மோடுதான். தெரியாமல வந்தீங்க? தெரிஞ்சுதான் வந்தேன் மச்சான். ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாம்னு. சந்தேகமா? கேளுங்களே. பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கலாட்டா பண்றதா வழக்கம். அதுக்கு நம்ம ஊர்ல என்ன தண்டனை நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு தினம் கலாட்டா பண்ணுது. என் அண்ணன் கிட்ட காட்டி கொடுக்காம காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. அவசரப்பட்டு நன்றியை வேஸ்ட் பண்ணிடாதம்மா. அப்பா, என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவீங்களா? ஐயோ, என்ன சார் பதில் சொல்லாம போறீங்க? அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா சுண்ணாம்பு காலவாயில போட்டுருன்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? பாருமா, அண்ணனுக்கு இவ்வளவு பயப்படுவாங்க, எப்படி தைரியமா ஒரு வாலிபனை பார்த்து பிளேயிங் கிஸ் கொடுத்த? அது வந்து உங்க வீரத்தை பார்த்து ஒரு ஆர்வத்துல கையை தட்டி ஆரவாரம் செய்யறது ஒரு வீரனுக்கு கொடுக்கிற பாராட்டு. ஆனா பிளேயிங் கிஸ் கொடுக்கறதுனா அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அஃபென்ஸா? ஆமா, ஒரு வயசு பொண்ணு ஒரு வாலிபன் கலாட்டா பண்ண 7 வருஷம், ஒரு வாலிபன் ஒரு வயசு பொண்ணு கலாட்டா பண்ண 14 வருஷம் தெரியுமா? என்னமோ ஆயுள் தண்டனை கேள்விப்பட்டேன். என்னது? பின்னங்க ஏதோ ஆர்வ கோளாறுல செஞ்சுட்டு என்ன சொன்னா? உன்னோட ஆர்வ கோளாறுனால என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையை பாதிச்சிருக்கா? என்ன, கல்யாணம் ஆகாத எனக்கு ஒரு பொண்ணு பறக்கிற மொத்தம் கொடுத்துக்கிட்டு வரான்னு தெரிஞ்சா எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? கேக்குறீங்களா? பேசாம நிக்கிறேன். எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? ஆமா, நீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாரத மாதம் ஒண்ணும் அழப்போறது இல்ல. என்னது? எனக்கு கோவம் வந்து என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வீங்க? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க? பாருமா, நீ பிளேயிங் கிஸ் தான் கொடுத்த, நான் நெசமா கிஸ் பண்ணிடுவேன். ஓ, நீங்க குடுக்கற வரைக்கும் நாங்க வேடிக்கை பாத்துட்டு இருப்போம். என்ன பண்ணுவேன்? நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி நான் கிஸ் பண்ணிடுவேன். இதுக்கே அவுட்டா? எங்கப்பா அடக்கி வாசி, அங்க பாரு, ஏமா நிக்கிறான். தலைவர் பாண்டியன். பாண்டியனா? அவரேதான் தர்மகர்த்தா. பாண்டியனை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. சுவாமிஜி, உங்க தலையில நீங்களே பெட்ரோலை ஊத்திக்காதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இது எரியிற உடம்பு இல்ல. வாங்க ப்ரூவ் பண்ணுங்க, வாங்க. பாண்டி பாண்டி, ஒரு நிமிஷம். சுவாமிஜி வடநாட்டுல இருந்து வந்திருக்காரு, பெரிய அம்பாள் பக்தர். நமஸ்கார். இந்த மகானோட கனவுல காளி வந்து நம்ம ஊர் அம்மா வடிவாம்பாள் புகழ உலகமெல்லாம் பரப்ப சொல்லிச்சான். எந்த காளிங்க? அதான் கல்கத்தா காளிங்க. கல்கத்தாவில இருந்து நேரா வந்து சொல்லிச்சா? அதனாலதான் இவர் நம்ம ஊருக்கே வந்திருக்காரு. நான் அம்பாள் பக்தம் பாருங்க, அதனால நம்ம தோட்டத்து பங்களா இவர் கொடுத்து அவர் அதுல தங்கி இருக்காரு. இவர் தாங்க நம்ம ஊர் சீஃப். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அம்பாளுடைய புகழ உலகமெல்லாம் பரப்புவேன். நான் ஒண்ணு சொன்னா சாமி தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அம்பாளுடைய புகழ பரப்புங்க, உண்மைதான்.
ஆனா அதுக்கு முன்னால இந்த நாட்டு குழந்தைகளுடைய படிப்பை பெருக்குங்க, அதான் முக்கியம். 10 கோயில் கட்ட போறேன்னு சொல்றதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போறேன்னு சொல்லுங்க, என் சொத்துல பாதி கொடுக்குறேன். இப்படி எல்லாம் பேசி அம்பாளை பழிக்காதீங்க. ஐயோ, அம்பாளை பழிக்கலீங்க, அம்பாளை காமிச்சு வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் கோயிலை மதிக்கிறேன், கடவுளை மதிக்கிறேன், ஆனா அதையெல்லாம் காமிச்சு ஜனங்களை கொள்ளையடிக்காதீங்க. இப்படிலாம் நான் சொல்றதுனால இவன் மாதிரி போறான்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது, பரவாயில்ல. இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு தர்மகர்த்தா இருக்கார், நம்ம கண்மணி ஜாலரா இருக்கான். இவங்களை வச்சு உங்க பஜனை நடத்துங்க, நாம லாயக்கில்ல. வர்றேன் நவராச்சி. ரஞ்சித், இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் சங்கர், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், நாம போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு போஸ்ட்மேன் எல்லாரும் நம்பிட்டாங்க. யாருமே சிஐடின்னு சந்தேகப்படல. வெரி குட். அப்புறம் சார், நாம சந்தேகப்பட்ட மாதிரியே ஊருக்குள்ள வந்திருக்கிற சாமியார் கூட்டம் வேற யாரும் இல்ல, ரஞ்சித்தும் அவன் கேங்கும் தான். அப்படியா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளாரிஃபை ஆகல. திருவிழா போதுதான் சாமிக்கு நகையெல்லாம் போடுவாங்க. இவங்க இப்பவே ஏன் இங்க வந்து கேம்ப் போட்டிருக்காங்க? அப்படின்னா அவனுங்க பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பானுங்க. அதனால அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். இந்த சின்ன சாமிகள் எல்லாம் மடப்பள்ளிக்கு அழைச்சுக்கிட்டு போய் பிரசாதத்தை கொடு. பெரிய சாமிக்கு அம்பாளை பத்தின விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ, கூட்டிக்கிட்டு வாங்கோ வாங்கோ. நில்லுங்க, எங்க போறீங்க? குடிக்கு போட்டானோ? உள்ள போக கூடாது. எந்துக்கோ? சுவாமிஜி ஏகாந்த பூஜை பண்ணிருக்கீங்க. ஏமி பூஜா? ఓకే ఓకే సరే. పోకూడదునా? నేను పనికి పోయిన ఉండే దేవి దర్శనం చేస్తే వెళ్ళొస్తాను. அப்படியா? நானும் தேவிதான், என்ன தரிசனம் பண்ணிக்கோங்க. నీ దర్శనం, దేవి దర్శనం చేస్తాను చేస్తాను. నేరం వస్తుంది, చేస్తాను. சுரங்கப்பாதைக்கு எங்க வழி இருக்குன்னு பாஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை கேம்புக்கு வர சொல்லியிருக்காரு. சரி சரி, வாங்க போலாம். என்ன விஷயம்? மாமா, உங்களை அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. சாமி, நீங்க கார்ல இருங்க. கொஞ்சம் இருங்க. என்னது? ஆமா, இவரை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. தூண்ல இருப்பார், திரும்பிலும் இருப்பார் இல்லையா? சாரிங்க, நான் நினைச்ச சாமியார் நீங்க இல்ல. அணி, சாமியார்னாலே தாடி, காவி, ஒரு கையில கட்ட, ருத்ராட்ச கொட்ட. நீங்க ஏறுங்க சாமி. கெட்டின் கூட்டிட்டு போ. வண்டி ஏறாடே. முக்கியமான சாமியார், அவரை போய் கெட்ட முறையில பாக்குறீங்க. மாமா, பொம்பளை கேஸ்ல மாட்டின சாமியார் போட்டோ இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்த்தேன். அவரா இருக்குமோ இவர்னு சந்தேகப்பட்டேன். சரியா இருந்திருக்காது. மாமா, எந்த சாமியாரும் எப்பவும் நம்ப கூடாது. அது அமெரிக்கா சாமியார், இவர் பம்பாய் சாமியார். சுரங்கப்பாதை இங்கதான் ஆரம்பமாகுது. இந்த வழியா போய் இந்த மண்டபத்துக்குள்ள முடியுது. போயும் போயும் இங்கேயா முடியும் அந்த சுரங்கப்பாதை? ஏவா, அது பாண்டியன் தாயார் சமாதி இருக்கிற இடம். அந்த இடம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா திருவிழா அன்னைக்கு அண்டர் கிரவுண்ட்லயே நம்ம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. பாண்டியன் தன் தாய் மீது பக்தி உடையவர். நம்ம கும்புற அம்பாளும் ஒரு தாய் தான். அதனால தாய் பேரை சொல்லி அந்த இடத்தை கேட்டா ஜெய் மாகாளி. வணக்கம் சாமி. தர்மகர்த்தா, தாய் மேல இவருக்கு எவ்வளவு பக்தி. தாய் தாங்க அவருக்கு தெய்வமே. பாண்டியா, இந்த நாட்டு மக்களோட சுபீட்சத்துக்காக சுவாமிஜி உங்ககிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கார். என் நாடும் என் நாட்டு மக்களும் சுபிட்சமா இருக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன வேணும்? 10 அடி நிலம் வேணும். இந்த கிராமம் செழிப்பா இருக்கிறதா இருந்தா 10 அடி என்ன 10 ஏக்கரா கொடுக்குறேன். எங்க வேணும்? இங்க வேணும். உங்க அம்மா சமாதி இருக்க இடத்துல. என்னது? பாண்டியா, ஆத்திரப்படாத.
சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து உங்க அம்மா சமாதி மேல ஒரு மண்டபம் கட்ட சொன்னாங்களாம். சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து எங்க அம்மா சமாதி மேல மண்டபம். என்ன அம்மா மண்டபமா? காவி ட்ரெஸ்ல இருக்க அந்த ஆளு இல்லாட்டி நடக்கிறத வேற சொல்லி வை. பாண்டியன், நீங்க இடம் கொடுக்கலன்னா இந்த கிராமம் அம்பாளோட சாபத்துக்கு ஆளாகி பசி பஞ்சம் தாண்டவமாடும். அளவா தனக்கு 10 அடி நிலம் கிடைக்கிறதுக்காக இந்த ஊர்ல பசி பட்டினி தாண்டவமாட விட்டு அதுக்கு பேரு கடவுள் இல்ல, பிசாசு. அம்பாளா போறீங்க, இது உங்களுக்கு நல்லதில்ல. இன்னைக்கு நம்மால் வரட்டும், அப்படியே வசன மழையா பொழிஞ்சு ஆளை பிளாட் ஆக்கிறேன். உனது வருகைக்காக வழிமேல் வெளிவைத்து சிவந்த எனது விழிகளுக்கு பதில் சொல்லிவிட்டு செல். உனது வரவை எதிர்நோக்கி நடந்து நடந்து 2 சென்டிமீட்டர் தேய்ந்த எனது ஷூவிற்கு பதில் சொல்லிவிட்டு செல். இல்லையே நினைத்தேன் வந்தாய் 100 வயது. இது சொல்றதுக்கு தான் அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களா? கவியரசு கம்பன் லாங்குவேஜ்ல வர்ணிக்கணும்னு அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பார்த்த உடனே உள்நாக்கு ஒட்டிக்கிறது. உள்நாக்கு மட்டும்தானா? காதலிக்கும் போது இப்படி பேசி எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சாந்தி முடிஞ்சப்போ நல்லா படுத்து தூங்குவீர். அதுக்கு தான் சொன்னேன் சாக்லேட் ஒர்க் மோர். ரொம்ப கரெக்ட். என்னங்க இப்பதானே சொன்ன சாக்லேட் ஒர்க் மோர். இப்ப ஐ ஆம் மேனுஃபேக்சர்.